தேசத்தின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எழில் மிகு ஈழத்தின் வளம் மிகு யாழ் மண்ணின் வடபுலம் அமைந்த அச்சுவேலி வடக்கிலிருந்து கதிரவேல் ஜோதிடம். இன்றைய பதிவில் பராபர வருஷம் ஆவணி மாதம் நேத்திரம் ஜீவன் வரும் நாட்கள் எவை என்பதை நமது மண்ணிலிருந்து வெளிவரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து பகுத்து தொகுத்து பட்டியலிட்டுள்ளேன். பாருங்கள். கடந்த ஆடி மாதம் வெளியிட்ட பட்டியலை போலதான் இந்த மாதம் பராபர வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் நாளிலிருந்து 20ஆம் நாள் வரையான காலப்பகுதிக்கு நேத்திரம் ஜீவன் எப்படி என்பதை நான் உங்களுக்கு பதிவிட்டுள்ளேன். இதன் மீறி 31 நாள் வரை இருக்கிறது. அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் தருகின்றேன். இப்போது பதிவை பார்ப்போம். வாருங்கள். நேத்திரம் ஜீவன் என்பது என்ன என்பது தொடர்பாக ஏற்கனவே நான் விளக்கம் தந்திருந்தேன். எனவே அது தொடர்பான விளக்கம் தேவையில்லை என நினைக்கிறேன். இன்றைய பதிவில் ஆகஸ்ட் மாதம் 2026 ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை, அதாவது பராபர வருஷம் 1ஆம் நாளிலிருந்து ஆவணி மாதம் 1ஆம் நாளிலிருந்து 20ஆம் நாள் வரை இங்கே பகுத்து தொகுத்து பட்டியலிட்டிருக்கின்றேன். முதலாவது நிரல் ஆங்கில தேதி, 2வது நிரல் தமிழ் தேதி, கிழமை, அன்று வரும் நட்சத்திரம், அன்றைய நட்சத்திரத்துக்கு நேத்திரம் என்ன, ஜீவன் என்ன என்பதை இங்கே பட்டியலிட்டிருக்கின்றேன். கவனித்து பாருங்கள். 2026 ஆகஸ்ட் 18ஆம் தேதி தமிழுக்கு 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. சித்திர நட்சத்திரம் நடப்பில் இருக்குது. இந்த சித்திர நட்சத்திரம் காலை 8:43 வரை நடப்பில் இருக்கும். அந்த நடப்பில் இருக்கும் காலம் நேத்திரம் உண்டு, ஜீவன் அறை. நேத்திரம் என்பது பார்வை, ஜீவன் என்பது உயிர். 19ஆம் தேதி 2ஆம் நாள் புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை 10:15 வரை நடப்பில் இருக்கும். அப்போது நேத்திரம் உண்டு, ஜீவன் அறை. 20ஆம் தேதி 3ஆம் நாள் வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் மதியம் 12:15 வரை நடப்பில் இருக்கும். அப்போது நேத்திரம் உண்டு, ஜீவன் அறை. 21ஆம் தேதி 4ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் காலம் பிற்பகல் 2:32 வரை. அப்போது நேத்திரம் ஒன்று, ஜீவன் அறை. அதற்கு பிற்பாடு 2:32 பிற்பாடு கேட்டை நட்சத்திரம் நடப்புக்கு வரும். இந்த கேட்டை நட்சத்திரம் நடப்புக்கு வார நாள்ல அந்த நேரத்தில் கேட்டை நட்சத்திரம் நடப்புக்கு வார அந்த நேரத்தில் இருந்து நேத்திரம் 2, ஜீவன் அறை. இதே போல 22ஆம் தேதி 5ஆம் நாள் சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலமும் மணிகோணம் பிற்பகல் 5:01 வரை நடப்பிலே இருக்கும். அந்த முழுக்க இருந்து பிற்பகல் இருக்கும். 2 நேத்திரம் அரை, ஜீவன். அதற்கு பின்னர் மூல நட்சத்திரம் நடப்புக்கு வரும். அந்த மூல நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் காலம் 2 நேத்திரம், ஜீவன் இல்லை. அதாவது 2 பார்வை இருக்கும், உயிர் இருக்காது. சரி. 23ஆம் தேதி 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம் பிற்பகல் 7:35 வரை நடப்பில் இருக்கும். அப்போது நேத்திரம் 2, ஜீவன் இல்லை. அதற்கு பின்னர் பூராட நட்சத்திரம் நடப்புக்கு வரும். பூராட நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் போது நேத்திரம் 2, ஜீவன் முழு ஜீவனுக்கு சரி போட்டிருக்கும். அடுத்த 24ஆம் தேதி 7ஆம் நாள் திங்கட்கிழமை பூராட நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் போது, அதாவது 10:04 பிற்பகல் வரை
நேத்திரன் 2 ஜீவன் முழு ஜீவன். அதன் பின்பு உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் நடப்புக்கு இருக்கும் போதும் நேத்திரம் 2 முழு ஜீவன், அதாவது 2 பார்வை, 2 கண் பார்வை, ஜீவன் முழு ஜீவன், உயிர் முழு ஜீவன். சரி, 25ஆம் தேதி 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் நடப்பில் இருக்கிறது. அப்போது நேத்திரம் 2 ஜீவன் முழு ஜீவன். 26ஆம் தேதி 9ஆம் நாள் புதன்கிழமை திருவோண நட்சத்திரம், நேத்திரம் 2 முழு ஜீவன். 27ஆம் தேதி 10ஆம் நாள் வியாழக்கிழமை அவிட்டம், நேத்திரம் 2 ஜீவன் முழு ஜீவன். 28ஆம் தேதி 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சதயம், நேத்திரம் 2 ஜீவன் முழு ஜீவன். 29ஆம் தேதி 12ஆம் நாள் சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், நேத்திரன் 2 முழு ஜீவன். 30ஆம் தேதி 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், நேத்திரம் 2 முழு ஜீவன். 31ஆம் தேதி 14ஆம் நாள் திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் முழு ஜீவன். அடுத்து செப்டம்பர் 2026 செப்டம்பர் 1ஆம் தேதி பராபர வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் முழு ஜீவன். 2ஆம் தேதி 16ஆம் நாள் புதன்கிழமை பரணி நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் இல்லை. 3ஆம் தேதி 17ஆம் நாள் வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம், நேத்திரன் 2 அரை ஜீவன். 4ஆம் தேதி 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம், ஜீவன் 2 அரை, மன்னிக்கவும், நேத்திரம் 2 ஜீவன் அரை. 5ஆம் தேதி 19ஆம் நாள் சனிக்கிழமை மிருகசீரிடம், நேத்திரம் 2 ஜீவன் அரை. 6ஆம் தேதி 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் அரை. இன்றைய பதிவில் இந்த 20ஆம் நாள் வரை பதிவிட்டிருக்கிறேன். தொடர்ந்து வரும் பதிவில் நான் நாளை 21ஆம் நாளிலிருந்து 31ஆம் நாள் வரை பதிவிடுகின்றேன். இந்த பதிவை நீங்கள் பார்த்தறிந்துணர்ந்து பயன்பெறுவது போல உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.